கள் இறக்கியதாக விவசாயி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரத்தில் தென்காசி மாவட்ட போலீசார் வழக்கை விசாரிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தினி இந்துமதி வழங்க நாம் கேட்கலாம். இந்துமதி, மேலும் விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த மருதம்புத்தூரை சேர்ந்த பெருமாள் சேட் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் எனது மகன் மணிகண்டன் பனைமரம் ஏறி பதநீர் இறக்கும் தொழில் செய்து வருகிறார் எனவும் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி என்று ஆலங்குளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜா மற்றும் போலீசார் சீருடை அணியாமல் பெருமாள் சேட்டின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் எனவும் அவர்கள் மணிகண்டனை பனைத்தோப்பிற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டப்பட்டுள்ள பனைகளில் கல் உள்ளதா அல்லது பதநீர் உள்ளதா என சோதிக்க கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் மரம் ஏறும் போது சார்பு ஆய்வாளர் அவரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பெருமாள் சேட் மற்றும் அவரது பேத்தி பிரதிபா தட்டி கேட்டபோது அவர்களையும் போலீசார் மிரட்டியுள்ளனர். மேலும் மரத்தில் இருந்து இறங்கி வந்து தடுத்த மணிகண்டனை சார்பு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டார் எனவும் இதில் மணிகண்டனின் 2 கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கை தமிழக போலீசார் விசாரணை செய்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது எனவும், எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் எனவும், மேலும் தற்போதுள்ள போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும், அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி விசாரணை செய்த பின்பு இந்த வழக்கின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இந்த வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கினை விசாரணை செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். அதே போல பாதிக்கப்பட்ட நபருக்கும் காயமடைந்த காவலருக்கும் தேவையான சிகிச்சையை வழங்க வேண்டும் எனவும், கைது நடவடிக்கை செய்யக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் இசக்கிராஜா ஆகியோர் பதில் மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி இந்துமதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.